உள் நின்ற பொருள் வெளிப்படாமை. அப்படி முயற்சி செஞ்சு திருவடிக்குள்ளே போயிட்டா அது வெளியே வராமல் பாதுகாக்குமா. உள்ளே போனதே வெளிப்படாமல், உள்ளே போயிட்டு அது வெளியே வராமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். உள்ளே விட்டு கதவை சாத்திடுறது. எதுக்குள்ளே விட்டு? பேரின்பத்துக்குள்ளே விட்டுட்டு திருப்பியும் உலகத்தை நோக்கி வருவான். வராமல் அவனை பாதுகாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குமா எது? திருவடி. திருவடி தான் பாதுகாக்கும். நீங்கள் சிவஞான போதம் 9வது நூற்பா, சிவஞான போதம் 9வது நூற்பா, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்து என பாசம் உருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. 9வது நூற்பா. 3 அதிகரணம். 9வது நூற்பா 3 அதிகரணம். முதல் அதிகரணம் என்னது? ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தையை நாடி. இது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் உராத்துணை தேர்த்து என பாசம் முறுவ தன்னிழலாம் பதி. 2வது அதிகரணம். 3வது அதிகரணம் விதி என்னும் அஞ்செழுத்தே. சரி, விதி என்னும் அஞ்செழுத்தே புத்தகம் வச்சுருக்கீங்களா? வைக்கல. சரி, மேற்கோள் 3வது நூற்பா 3வது அதிகரணத்துக்கு மேற்கோள்.